இத்தாலி நாட்டிற்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மும்முரமாக இத்தாலி அரசு மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான முழுமையான காணொலியை தான் நாங்கள் இன்னைக்கு இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்க முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல என்னுடைய சேனலை நிரோஷ் நந்தரோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு அது பார்க்கக்கூடியதாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தெரியும், புலம்பெயர்ந்தோர், புகலிட கோரிக்கையாளர்கள், அரசியல் தஞ்சம், அகதிகள் என்று சொல்லி காலங்கள் செல்ல செல்ல பல நாடுகள் பல புதிய புதிய சட்டங்களை இயற்றி எல்லா நாடுகளும் தற்போது புகலிட கோரிக்கையாளர்களை நிராகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டங்கள். அது எந்த அளவுக்கு புகலிட கோரிக்கையாளர்களை பாதிக்குது. அந்த வரிசையில் இத்தாலி நாட்டு அரசு தற்போது இந்த முடிவை வந்து மிக இறுக்கமாக திட்டவட்டமாக கூறியிருக்குது. கடந்த 2023ஆம் ஆண்டு அல்பேனியா நாட்டோடு இடம்பெற்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதற்கு இத்தாலி அரசும் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. அதாவது இத்தாலி நாட்டுக்கு புகலிடம் கோரி வருபவர்களில் சட்டவிரோத குடியேறவாசிகள், சட்டவிரோதமாக வருபவர்களை அல்பேனியா நாட்டில் உள்ள அகதிகள் தங்கும் அந்த முகாமில் கொண்டே வச்சிருந்துதான் அதற்கு பிறகுதான் இத்தாலி நாட்டுக்குள்ள இவர்கள் அகதிகள் தஞ்சம் கோரலாமா, புகலிட கோரிக்கையை முன்வைக்கலாமான்னு சொல்லி ஆராய்ந்து அதில் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் அல்பேனியா நாட்டில் இருந்து கொண்டே அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை இத்தாலி அரசு மேற்கொள்ளும் என்று சொல்லி தற்போதைய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தெரிவிச்சிருக்கார். அத்தோட இத்தாலி நாட்டில் பல குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க அல்லது மோசமான குற்ற செயல்களில் ஈடுபட்டால் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்த தயாராகப்பட்டு இருக்கிறவர்கள் கூட அந்த அல்பேனியா நாட்டில் உள்ள அகதிகள் தங்கும் அந்த மையங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து தொடர்ச்சியாக அவர்களது சொந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருக்கார். இந்த நடவடிக்கைகள் வந்து இத்தாலி நாட்டிட சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பும் முகமாகவும் ஐரோப்பிய நாடுகள், யூரோப் ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கிற நாடுகள சட்ட ஒழுங்குகளை பாதுகாக்கும் முகமாகவும் இத்தாலி அரசு இதனை தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று சொல்லியும் பிரதமர் அறிவிச்சிருக்கார். இந்த நடவடிக்கையானது பலதரப்பட்ட அமைப்புகளாலோ பலதரப்பட்ட நாடுகளாலோ அங்கீகரிக்கப்பட்டால் கூட உலகில் இருக்கிற சில மனித உரிமை அமைப்புகளும் அத்தோடு சேர்த்து பல வல்லுநர் நிபுணர்கள் கூட இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார்கள். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு இத்தாலி அரசு ஒரு முடிவெடுக்குது. என்னென்னு சொன்னால், இத்தாலிய நாட்டுக்கு சட்டவிரோதமாக வர்ற முக்கியமாக ஆண்கள் சட்டவிரோதமாக இத்தாலி நாட்டுக்குள் வரும்போது அகதிகள் தஞ்சமோ புகலிட கோரிக்கையை முன்வைக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அனைவரும் அல்பேனியா நாட்டில் இருக்கிற அகதிகள் மையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். அனுப்பப்பட்டு அங்கு அவர்கள் தங்க வைப்பதற்கான காலப்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 மாதங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருடம் அவர்கள் அங்கே இருக்கிறதுக்கு அனுமதி வழங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் நாங்கள் வந்து 1 வருஷம் கொடுக்குற மாதிரி இத்தாலி நாட்டு அரசு வந்து அந்த சட்டவிரோதமாக வாரவங்களை 1.5 வருடத்துக்கு அல்பேனியா நாட்டு அந்த முகாம்களில், அகதிகள் தங்க முகாம்களில் வந்து தங்க வச்சு அங்கு இருந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட 18 மாதங்களுக்குள்ள இத்தாலி அரசு இவர்களுடைய தகவல்கள் அனைத்தையும் எடுத்து இவர்கள் பதிவு செய்ததுக்கு அமைய இவர்கள சூழ்நிலைகள் புரிஞ்சு சொல்லுவோம், இங்கே நாங்கள் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி அவளத்தையும் விசாரித்த பிறகு இவர் ஓகே, இவருக்கு புகலிட கோரிக்கை அனுமதிக்கலாம் என்ற ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அவர் இத்தாலி நாட்டுக்குள் எடுக்குமே தவிர அப்படி நிராகரிக்கப்பட்டால் அவர் அப்படியே நாடு கடத்தப்பட இருக்கிறார் என்பதுதான் இதற்கு அர்த்தம். அத்தோட ஏற்கனவே இத்தாலிக்குள்ள வந்து வெளியேற சொன்ன பிறகோ அல்லது எந்தவித பதிவுகளும் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற லிஸ்ட்ல இருக்கிறவர்கள் கூட பிடிபட்டால் அவர்களை கூட இந்த அல்பேனியாவில் இருக்கிற அகதிகள் முகாம்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் தான் இப்போது இத்தாலி அரசு மேற்கொண்டிருக்குது. ஸோ இத்தாலி வாழ் உறவுகள், இத்தாலியில் இருக்க உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து விடுங்க. இனிமேல் இத்தாலி அரசு, அதாவது கடந்த 2025 மார்ச் மாதத்தில் இதுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அதாவது அல்பேனியாவில் உள்ள அகதிகள் தங்கும் முகாமை வந்து பயன்படுத்துவதற்கான அங்கீகாரத்தை இத்தாலி அரசு அங்கீகாரம் தெரிவித்து இதை நடைமுறைப்படுத்துவதற்காக திட்டவட்டமாக இறுக்கமான முறையில் இதற்கான பதிலை வழங்கியிருக்கார். ஸோ சர்வதேசம் இதை ஒத்து பார்த்து கொண்டிருக்கு. அதேவேளை யூரோப் ஒன்றிய நாடுகள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோடு மனித உரிமைகள் மற்றும் பல நிபுணத்துவம் பெற்றவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இனிமேல் இத்தாலி நாட்டுக்கு போயிருக்கிறார்கள், தயவு செய்து நீங்கள் போகிற பாதைகளை வந்து சரியாக அமைச்சுக் கொள்ளுங்க. சட்டவிரோதமான முறையில் இத்தாலிக்கு வந்தவர்கள் என்ற அந்த பேர் லிஸ்ட்டுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் அல்பேனியா அகதி முகாமில் தங்குறவர்களில் ஒருவராக மாற்றப்படுவீர்கள். ஸோ இந்த செய்தி வந்து பிரயோஜனமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்த உறவு நண்பர்கள் யார் இத்தாலியில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதோட இத்தாலிக்கு போக இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.